இன்னைக்கு நீட் ரீ எக்ஸாம் பத்தி யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இந்த வீடியோல இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு. மறக்காம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிம்ப்ளிகேஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீட் யுஜி 2026 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே 3 நடந்துச்சு. நடந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். பேப்பர்லாம் லீக் ஆனனால ரீ எக்ஸாம் வைப்போம்னு சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரீ எக்ஸாம்க்கான டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்டிஏ சைட்ல இருந்து ஜூன் 21 தான் ரீ எக்ஸாம்க்கான டேட்டு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீ எக்ஸாம் எழுத போற எல்லாத்துக்குமே 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2 மணிலேருந்து 5:15 வரைக்கும் இருக்கும். எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ரீ எக்ஸாம்க்காக. நெக்ஸ்ட் நியூ அட்மிட் கார்டு எப்ப தருவோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14 அன்னைக்கு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம ஜூன் 14 அன்னைக்கு நியூ அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டடில ஃபோக்கஸ் பண்ணுங்க, பேனிக் ஆவாதீங்க. என்டிஏ சைட்ல இருந்து அஃபிஷியலா வர்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்றப்ப எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சென்டருமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் எழுதினப்போ ஒரு சென்டர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப ரீ எக்ஸாம் எழுதுறப்ப வேற ஒரு சென்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்ல நான் ஓல்டு சென்டரே வச்சுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஃபீஸ வந்து ரீஃபண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் கட்டியிருக்கீங்கல்ல, அந்த ஃபீஸ ரீஃபண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இது எதுல பண்ணுவாங்கன்னா, நீங்க எந்த அக்கவுண்ட்லேருந்து ஃபீஸ் பே பண்ணீங்களோ அந்த அக்கவுண்ட்க்கு ரீஃபண்ட் பண்ணிருவேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து எக்ஸாம் பேப்பர லீக் பண்ணவங்கள ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் புடிச்சு கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க தண்டனை வாங்கி குடுப்போம். அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம ஓஎம்ஆர் பேஸ்ட்ல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸாம்னா 2026 கிடையாது. இதுக்கு அடுத்து வர நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் அதான் சொல்லியிருக்காரு. இந்த நீட் யுஜி 2026 பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் பேஸ்ட்ல தான் நடக்க போகுது. நீங்க நேரா தான் போய் எழுதணும். இத ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓஎம்ஆர் பேஸ்டா இருக்கனால நெறைய இந்த மாரிலாம் லீக் எல்லாம் ஆவுது. நமக்கு ரொம்ப பிரச்சனை ஆவுது. என்னதான் ஸ்ட்ராங் ரூம்லயே வச்சாலும் அது எப்படியோ லீக் ஆயிருது. அந்த பேப்பர் எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த ரூம் வந்து ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க. என்னதான் ஸ்ட்ராங் ரூம்லயே வச்சாலுமே எக்ஸாம் எப்படியாச்சும் அந்த பேப்பர் வந்து லீக் ஆயிருது. இதனால இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்டா இருந்துச்சுன்னா, அது வெறும் ஆன்லைன்ல தான் இருக்கும். நமக்கு இந்த மாரியான பிரச்சனை கொஞ்சம் குறையும்னு சொல்லியிருக்காரு. அதனால மேபி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அத சேஞ்ச் பண்ணலாம். ஓஎம்ஆர் பேஸ்ட்ல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். இந்த இயர் பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் பேஸ்ட் தான். கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேனாலும் அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எக்ஸாம் எழுத போற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். நெறைய பேர் ஆல்ரெடி நல்லா பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இப்ப அகைன் எழுத வேண்டிய சூழ்நிலை வரும். ஃபீல் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அண்ட் போன எக்ஸாம் நல்லா பண்ணாம நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்களுமே உங்களுக்கு கிடைச்சது ஒரு அனதர் ஒரு சான்ஸ் தான். ஸோ இதையுமே நல்லபடியா யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். பாய்.